हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानंद माधवं श्री चैतन्य ईश्वरं। हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 4 கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதம் 5. சோ அனுகம்பித ஈசேன பரிக்ரம்ய பிரணம்யதம் லோகஸ்ய பஷ்யதோ லோகம் ஸ்வம் அகான் முக்த கில்பிஷை. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அவர் ராஜன் அனுகம்பித அனுகிரகிக்கப்பட்டு ஈசேன பகவானால் பரிக்கிரமிய வலம் வந்து பிரணம்ய அவரது வணக்கத்தை செலுத்தி தம் அவருக்கு லோகஷ்ய அனைத்து தேவர்களும் மனிதர்களும் பஷ்யத பார்த்து கொண்டிருக்கும் போது லோகத்திற்கு அகா திரும்பிச் சென்றார். முக்தியடைந்து கில்பிஷா அவரது பாவ விளைவுகளிலிருந்து. டிரான்ஸ்லேஷன். பகவானின் காரணமற்ற கருணையால் அனுகிரகிக்கப்பட்ட ராஜன் தனது சுயரூபத்தை மீண்டும் பெற்றதும் பகவானை வலம் வந்து அவருக்கு வணக்கத்தை செலுத்தினார். அதன் பிறகு பிரம்மா முதலான எல்லா தேவர்களுக்கும் முன்னிலையில் அவர் ஆன்மீக உலகிற்கு உயர்த்தப்பட்டு பகவானின் சகாக்களில் ஒருவராகும் அதிர்ஷ்டத்தை பெற்றார். பதம் 6. கஜேந்திரோ பகவத் ஸ்பர்ஷாத் விமுக்தோ அஜ்ஞான பந்தனாத் பிராப்தோ பகவத்தோ ரூபம் பீதவாசாச்சதுர்புஜ. வேர்ட் பை வேர்ட் மீனிங். கஜேந்திர யானைகளின் அரசனான கஜேந்திரன் பகவத் ஸ்பர்ஷாத் பகவானின் கரத்தால் தொடப்பட்டதால் விமுக்த உடனே விடுவிக்கப்பட்டது. அஞ்ஞான பந்தனாத் குறிப்பாக தேக அபிமானம் உட்பட எல்லா வகையான அறியாமையில் இருந்தும். பிராப்த அடைந்தது பகவத முழுமுதற் கடவுளின் ரூபம் அதே தேக அம்சங்களை. பீதவாசா மஞ்சள் நிற அடையணிந்து. சதுபுஜ மேலும் சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை ஆகியவற்றுடன் கொண்ட 4 கரங்களுடன். டிரான்ஸ்லேஷன். யானைகளின் அரசனான கஜேந்திரன் பகவானின் கரங்களால் நேரடியாக தொடப்பட்டதால் அது உடனே பௌதீக அறியாமை மற்றும் பந்தம் ஆகிய அனைத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டது. இவ்வாறாக கஜேந்திரன் சாரூபிய முக்தியை அடைந்தது. இந்த நிலையில் கஜேந்திரன் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து 4 கரங்களுடன் கூடிய பகவானுடையதை போன்ற அதே தேக அம்சங்களை பெற்றது. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஒருவர் முழுமுதற் கடவுளின் கருணையை பெற்று இதனால் தனது ஸ்தூல உடலை பகவான் தொடும் வாய்ப்பை பெறுவாரானால் அவரது உடல் ஆன்மீகமானதாகி அவரால் பரம பதத்தை அடைந்துவிட முடியும். கஜேந்திரனின் உடல் பகவானால் தொடப்பட்டதும் அது ஒரு ஆன்மீக உடலாக மாறியது. இவ்வாறுதான் துருவ மகாராஜனும் அவரது ஆன்மீக உடலை பெற்றார். அர்ச்சனா பத்ததி அல்லது நித்திய விக்கிரக வழிபாடு பகவானின் உடலை தொடுவதற்குரிய ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. இவ்வாறாக ஒருவர் ஒரு ஆன்மீக உடலை பெற்று பகவானிடம் திரும்பிச் செல்வதற்குரிய அதிர்ஷ்டத்தை அது ஏற்படுத்தி தருகிறது. பரமபுருஷரின் திருமேனியை தொடுவதன் மூலமாக மட்டுமல்லாமல் அவரது லீலைகளை பற்றி கேட்பதாலும் அவரது புகழை பாடுவதாலும் அவரது திருப்பாதங்களை தொடுவதாலும் பகவானை வழிபடுவதாலும் ஒருவர் ஜட கலங்கங்களிலிருந்து தூய்மை அடைகிறார். இதுவே பரமபுருஷ பகவானை தொடுவதன் பலனாகும். சாஸ்திரங்களுக்கு ஏற்பவும் பகவானின் வார்த்தைகளுக்கு ஏற்பவும் செயல்படும் தூய பக்தரொருவர் சந்தேகமில்லாமல் தூய்மை அடைகிறார். கஜேந்திரனைப் போல அவர் ஒரு ஆன்மீக உடலை பெற்று பரமபதத்தை சென்றடைகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 4 கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 5, 6 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.